उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम्. யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே ஜிஷ்டதனுஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இது ராகு கேது தோஷம். அதாவது இந்த கல்யாணத்துக்கு காலசர்ப தோஷம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ராகு கேது தோஷம் நிவர்த்தி. ராகு கேது தோஷம் நிவர்த்தி, அதாவது தோஷம் நீங்காது, பட் அவங்கள சாந்தி படுத்தலாம். தோஷ சாந்தின்னு வேணா சொல்லிக்கலாம். அதாவது அவங்களோட அந்த கோபத்தை நம்ம சாந்தப்படுத்தலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகராஜர், அதாவது இந்த புத்து பார்த்தீங்கன்னா நாகராஜர் தனியாக வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஒன்று நாகராஜரை ஒத்த தலை இல்லை 5 தலை பாம்பாங்க வச்சிருப்பாங்க. அந்த நாகராஜரை வழிபடலாம். அல்லது ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையும் கேது பகவானுக்கு வியாழக்கிழமையும் கோவிலில் நவகிரகத்தில் இருக்க ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையும் கேது பகவானுக்கு வியாழக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துனே இருந்தீங்கனாலே உங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கும். இந்த ராகு கேது கால சர்பதோஷம் இருக்குன்றவங்க ஒன்று சர்பத்தை அங்கே வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செவ்வாய் மற்றும் வேழன், ராகு பகவானுக்கு செவ்வாயும் கேது பகவானுக்கு வேழனும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். யார் கல்யாணம் நடக்கலையோ ராகு கேது தோஷத்தினால அவங்களுக்காக அவங்க பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அப்போ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிங்கன்னா ராகு கேது தோஷம் நீங்கி திருமணம் வெகு விரைவில் நடக்கும். இந்த திருமணங்களுக்காக ஏற்பட்ட எல்லா தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். சரியா? நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.